2016 என்ன எதுக்கு மாற்றம் வருதுன்னு கேட்டீங்க. இந்த மாற்றம் வருமா சார்? இல்ல சார், மாற்றம் வரணுமா வேணாமான்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளவுதான். சோ நான் வந்து ஒரு நடிகனா இருக்கேன். நான் எனக்கு எல்லா கட்சியிலயும் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து பயஸ்டா ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை, அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க ஓட்டு போட போறாங்க. பட் என்னோட கடமையா நான் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு மக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. சோ அதுதான் வெயிட் பண்றேன். May 4th பார்ப்போம். விஜய் சார் வந்திருக்காங்க அரசியலுக்கு. பல நடிகர்களும் அவருக்கு நேரடியா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் சார் என்ன சொல்றீங்க? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு நடிகனா இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து பயஸ்டா யாருக்கும் நம்ம அப்படி பேச முடியாது. எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். வெல்கம் பண்றீங்களா சார்? அதான், அது ஒரு நல்ல விஷயம் தானே. வெல்கம் பண்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நியூ ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏமா நான் நல்லா ஜாலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்பதான் என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, இப்பதான் வந்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லா நடிக்கலான்ற ஒரு பொருள் இருக்க. நீ அதை கெடுத்து விட்டுருவ போல் இருக்கு. நியூ ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதிக அளவுல நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல விஷயம் தானுங்க. முன்னாடி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்கல்ல ஓட் பண்றதுக்கு, நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும்னு ஆர்வத்தோட வராங்க. அது வந்து ஒரு நல்ல சைனா பாக்குறேன் நான். சார், உங்க அப்பா காலையில வந்து ஓட்டு எல்லாம் சரியுது பிரியுதுன்னு பேசியிருக்காங்க. சோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர்மா. நான் வேற, அவரு வேற. என்ன சினிமாவையும் அரசியலையும் பல நடிகர்களுடைய ரசிகர்கள் ஒருமித்து பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க உங்களுக்கு கருத்து என்ன சார்? அத பத்தி நான் சினிமா வேற அரசியல் வேற நினைக்கிறீங்களா? ஒன்னா சார்? இல்லம்மா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சினிமா நடிகனா நான் வந்து எல்லாருக்கும் உட்பட்டவன் தான். சோ நான் வந்து தனியா ஒரு இதுவா நான் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். சார், இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல என்ன மாதிரி சிந்திச்சு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் வெயில் காரணமா வெளியே வர இல்ல சார், சிந்திக்கிறதுக்குலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல சார். மக்கள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம தான் வந்து அவங்களுக்கு அறிவில்ல இப்படி அப்படின்லாம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப அறிவோட இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க நல்ல முடிவு தான். விஜய் சார் வரக்கூடிய அரசியல்வாதிகளை கூத்தாடின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கு. உங்க பதில் என்னன்னா? எந்த துறையில இருந்து வந்தாலும் எல்லாரையுமே விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா விமர்சனத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதெல்லாம் ஒரு மேட்டர்.